உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் இ பாஸ் பெறுவது எப்படி என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு, ஊட்டிக்கு போலாமா கொடைக்கானல் போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இ பாஸ் வாங்கணும் அப்படின்ற அரசோட இந்த அறிவிப்பு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான், பயப்படுத்துறதுக்காக இல்ல. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உதகைக்கு போறவங்கல்ல வார நாட்கள்ல 6000 வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு அனுமதி வழங்கப்படும். வார இறுதி நாட்களா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 8000 வாகனங்களுக்கான அனுமதி வழங்கப்படும். கொடைக்கானலாக இருக்கிற பட்சத்துல வார நாட்கள்ல ஒரு நாளைக்கு 4000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்களாக இருக்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு 6000 வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். அடுத்ததாக இந்த இ பாஸ் பதிவு செய்யறதுக்கு epass.tnega.org இந்த இணையதளத்தை சென்றுதான் அந்த இ பாஸ்க்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யணும். அந்த விண்ணப்பத்தின் போது என்னென்ன விவரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, எத்தனை பேரு, எதற்காக அங்க பயணம் செய்யறோம், அந்த வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த மாதிரியான அந்த வாகன விவரங்கள், எத்தனை நாட்கள் அங்க தங்க போறீங்க, அதே மாதிரி எந்த இடத்துல தங்க போறீங்க அப்படின்ற இந்த விவரங்களை எல்லாம் கொடுக்கணும். இதை ஒரு அதிகாரி மேற்பார்வையிட்டு அதற்கு பிறகுதான் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல. தானியங்கி முறையில உங்களுக்கான அனுமதி என்பது உடனடியாக வழங்கப்பட்டோம். ஒருவேளை பதிவு செய்யாம அங்க போனீங்க அப்படின்னா அங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்போ ஒரு நாளைக்கு 6000 இ பாஸ் வழங்கப்படணும், வாகனங்கள் அனுமதிக்கப்படணும் அப்படின்ற பட்சத்துல பதிவு செய்யப்பட்டது 4000 தான் அப்படின்னா அங்க இருக்க சோதனை சாவடிகள்ல இ பாஸ் வழங்குறதுக்கான வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த மீதம் இ பாஸ் அந்த எண்ணிக்கை இல்லைன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் இ பாஸ் அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அது பொது போக்குவரத்துல செல்லக்கூடியவர்கள், அதாவது ரயில்ல போறவங்க, அரசு பேருந்துல போறவங்க, அவசர ஊர்திகள்ல போறவங்க, அங்க போற சரக்கு வாகனங்கள், உள்ளூர் வாகனங்கள், இவங்கெல்லாம் இ பாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3 இடங்கள்ல சோதனைகள் நடைபெறுது கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும். நீலகிரி மாவட்டத்தோட எல்லைகள்ல 13 இடங்கள்ல சோதனை நடைபெறும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இ பாஸ் வாங்கிட்டு போனா எந்த விதமான அச்சமும் இல்லாம அங்க இருக்க சூழலை என்ஜாய் பண்ணலாம் பாதுகாப்பா.